முட்டை மீன் பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். புதினா, கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிக்கிறணும். கொஞ்சம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான பொடி அதை இதோடு சேர்த்துக்கிற போகிறேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்பேன். என் பொண்ணுக்கு குழம்புல உள்ள மீன் பிடிக்காது. அதனால தான் இப்படி குழம்புல உள்ள மீனை எடுத்து முட்டையோடு கலந்து பொடி மாஸ் பண்ணி கொடுக்குறேன். மீன் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க சாப்பிடலாம்.